அண்மை செய்தி. சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட் நடத்தி வந்த நிலையில் விசாகனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் அவரது மனைவியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது அழைத்து சென்றிருக்கின்றனர். டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் சோதனை நடந்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் மற்றும் அவரது மனைவியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்தே சோதனையானது நடத்தி வந்த நிலையில் தற்போது விசாகனை அழைத்து சென்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். இன்று சென்னையில் காலை 7 மணி முதல் டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அதே போன்று அந்த மேலாண் இயக்குனர் மற்றும் டாஸ்மாக் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் மற்றும் அவரது மனைவியை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய காரில் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே அந்த டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் மற்றும் அதிகாரிகளுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. இந்த சம்மனுக்கு இந்த அதிகாரிகள் நேரடியாக ஆஜராகவில்லை. இது தொடர்பாக மேல்முறையீடு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என 2வது முறையாகவும் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மனுக்கு இவர்கள் நேரில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் இன்று காலை முதல் மேலாண்மை இயக்குனர் விசாகன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக விசாகன் வீட்டில் மட்டும் 8 மணி நேரமாக இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விசாகன் வீட்டின் வாசலிலேயே துண்டு துண்டாக கிழிக்கப்பட்ட முக்கியமான ஆவணங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலாண்மை இயக்குனர் விசாகன் மற்றும் அவருடைய மனைவி ஆகிய 2 பேரையும் அவர்களுடைய காரில் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ஏற்கனவே முறைகேடு தொடர்பான நடத்தப்பட்ட அந்த ஆவணங்கள் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.